நாளும் கோளும் என்ன செய்யும்? நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க புரட்டாசி மாத பலன்கள் 2025 வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க 4 விதமான கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி, புதன் பகவானோட கிரகப்பயிற்சி, சுக்கிர பகவானோட கிரகப்பயிற்சி, செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு 4 விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது. வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள், அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது, தொழில் மாற்றம் எப்படி இருக்கும், வேலை மாற்றம் எப்படி இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும், புத்திசாலித்தனத்தை விட்டு பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற 4 கிரகங்களின் மாற்றங்களும் 4 விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா இந்த 4 கிரகங்களோட மாற்றங்களும் 4 விதமான சிறப்பு பலன்களோட அமைஞ்சிருக்கு. நட்சத்திர பலன்களும் இருக்குது. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சிம்ம ராசி, காலச்சக்கரத்தின் 5வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோமுங்க. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் புரட்டி போட்டது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரிய பகவான் ஒரு பக்கம் அதிகாரம் சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. சுக்கிர பகவான் ஒரு பக்கம் தனம் மற்றும் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி தர்றாரு, ஆசைகளை நிறைவேற்ற செய்கிறார். அடுத்து பாருங்கள், புதன் பகவான் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும், கல்வி சார்ந்த விஷயத்திலையும், கோர்ட்டு கேஸு நிலவரங்களில் எப்படி வெளியில் வர்றது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கமிஷன் தொழில்களில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்குறார். அடுத்து பாருங்கள், செவ்வாய் பகவான் இடம், வீடு, பூமி, சொத்து எப்படி வாங்கலாம், எப்படி கொடுக்கலாம், எதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக கொடுக்க இருக்கிறாங்க இந்த 4 விதமான கிரகங்கள். இது நாள் வரை சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே குழப்பமான சுச்சுவேஷன். என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படிங்கிற ஒரே குழப்பம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பார்த்தோம்னாக்க ஒரே வாக்குவாதம். ஆமாம், நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறதில்ல, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறதில்ல. ஒரே வாக்குவாதம், எதிர்வாதமாக இருக்குது. ஒரே அலைச்சலாக இருக்குது. ஆனால் எந்த வேலையும் நடக்கலை. கிட்டத்தில் போய் முடிகிறது மாதிரி இருக்குது, ஆனால் முடிய மாட்டேங்குது. முடிஞ்சால் உடனே பெரிய லெவலில் நல்ல வருமானம், வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆனால் முடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் இப்போ தான் சரியான டைமில் அவரோட சுய நட்சத்திர சாரம் வாங்கி நிற்கிறார். அப்போ இனிமே தான் உங்களுக்கு லாபத்தையும் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் லாபம் அப்படிங்கிறதே இனிமேல் தான் கிடைக்க போகுது. இது நாள் வரையும் கிடைக்காத ஒரு அமைப்பில் தான் இருந்தது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 கூடிய தனம், குடும்பம், வாக்கு, வருமானம், பொருள், செல்வாக்கை தரக்கூடியவர் புதன் பகவான் உச்சம் பெறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் உங்களுக்கான காலகட்டம். ரைட் டைம். உங்களுடைய ராசிநாதனும் தனக்காரகனும் சேர்ந்து 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே அமர்ந்து நீங்கள் பேசினாலே பணம், எதையாவது செஞ்சாலே பணம், என்ன செஞ்சாலும் விஷயம் இப்போ தான் நடக்கும். மற்றவங்கள்ட்ட பணமாவது உங்கள் கையில் வந்து புழங்கணும் இப்போ. ஏன்னா உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். கமிஷன் தொழிலில் இருக்கவங்களும் அந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்தை ஈட்டலாம். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம், வியாபாரம் சார்ந்த துறைகள் அனைத்தும் நல்ல வருமானம், கமிஷன் தொழில்கள் அனைத்தும் நல்ல வருமானம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அனைவருக்கும் டக்குன்னு வேலைகள் முடியக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய லெவலில் நல்ல மாற்றத்தோடு ஏற்பது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு அமையுது. ஏன்னா புதன் உச்சம் பெற்ற புதன் சனி பகவானை பார்க்குறாரு 8ஆம் இடத்துல. தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு.
திடீர்னு வேலைகள் நடக்கும். நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் நடக்கக்கூடிய நல்ல மாதம் இது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கங்க. தசாபுத்தி எப்படி இருக்குது, இப்போ இந்த 4 கிரகங்களும் என்ன சுச்சுவேஷனில் இருந்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு இந்த காலத்தை பயன்படுத்துங்க. இந்த காலம் உங்களுக்கான காலம். திடீர் பணவரவு, தனவரவு உங்களுக்கு வந்தே ஆகணும். குரு பகவானும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் வருமானத்தையும் லாபத்தில் இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். தனக்காரகன் அதை பெறுறதுக்கான அனைத்து விஷயத்திலும் இருக்கார். நீங்களும் அந்த முயற்சியில் தான் இருக்கிறீங்க. ஆமாம், சுக்கிர பகவான் தொழிலும் உங்களுக்கு மறைமுக வருமானம் அப்படிங்கிறது மாதிரி தொழில் வருமானம் அப்படிங்கிறது ராசிலே வந்து நிற்கிது. அப்போ நீங்கள் செஞ்ச முயற்சிகள் வருமானம் அப்படிங்கிறது கை மேலே பலனடிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கு, அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழில்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. இல்லத்தரசிகள், குடும்ப பெண்மணிகள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான காலகட்டம். ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு இருக்குது இந்த மாதத்தில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான இலக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க. திருமணம், சுபகாரியங்கள், அது மட்டும் இல்லாமல் வேலை மற்றும் வேலை வாய்ப்புகள், தொடர்புகள், அவங்களுடைய அதிர்ஷ்டங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது, எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது, இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், வருமானம் மற்றும் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.